கைலாயத்தில் ஒரு நாள் சிவன் பார்வதிக்கு முன் வந்தது. ஒரு மர்மமான குழந்தை. ஒருமுறை கைலாயத்தில் சிவன் மற்றும் பார்வதி இருவரும் தங்கள் இருப்பிடத்தின் முன் அமர்ந்திருந்தனர். அப்போது ஒரு அழகான குழந்தை அவர்கள் முன் தோன்றியது. குழந்தையை பார்த்த பார்வதி, இந்த குழந்தையை யார் கவனித்துக் கொள்வது? நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு சிவன், இல்லை பார்வதி, நீதான் தாயின் அம்சம், நீதான் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று கூறினார். இப்படி இருவரும் குழந்தையை யார் வளர்ப்பது என்று விவாதித்துக் கொண்டே இருந்தனர். திடீரென குழந்தை அழ ஆரம்பித்தது. அதன் அழுகை சத்தத்தினால் கைலாயம் முழுவதும் அதிர்ந்தது. கண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வெள்ளத்தில் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சண்டையிட்டதை மறந்து போனார்கள். அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, மகாவிஷ்ணுதான். குழந்தை ரூபத்தில் வந்த விஷ்ணு, சிவன் மற்றும் பார்வதி இருவரும் தங்களை மறந்து சண்டையிடுவதை நிறுத்த இந்த பிளேப்புல் லீலையை செய்திருந்தார். இதை உணர்ந்ததும் சிவன் மற்றும் பார்வதி இருவரும் சிரித்துக்கொண்டே, விஷ்ணுவே, உன்னுடைய விளையாட்டுகள் இவ்வளவுதானா என்று கேட்டு குழந்தையாக இருந்த விஷ்ணுவை அன்புடன் அணைத்துக் கொண்டார்கள். இது சாதாரண குழந்தையல்ல, மகாவிஷ்ணுவின் லீலை. அன்புதான் எல்லாவற்றையும் வெல்லும்.